ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு போவதற்கு முன்பதாக கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். கிருபையில் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, ஆமென். கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்களை கண்ணீர் போல நடத்தி வந்தீங்களேப்பா, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் இந்த நாளில் நாங்கள் ஆராதனைக்கு கடந்து வர தெய்வ கிருபையை தந்து, தெய்வ பிரச்சனத்தை தந்து, தெய்வ அபிஷேகத்தை தந்து என் ஆண்டவர் இதுவரையிலும் நடத்தி வந்த மாபெரும் கிருபைக்காய் ஸ்தோத்திரப்பா. ஆராதனையை உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற உடைய ஜனங்கள் ஆராதனையில் உடைய பிரச்சனத்தை உணரட்டும், உடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படட்டும். தேவனுடைய வழி இந்த நாளில் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாக இருக்கட்டும். அந்த உடைய சங்கீதங்கள், அந்த உடைய செய்தி வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது தேவ கிருபை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய விடுதலை கர்த்தாவே பரலோகத்திலிருந்து உடைய வார்த்தையை அனுப்பி தந்து அந்த உடைய வல்லமினாலே எங்களை நிறைத்து நடத்த உடைய சமூகங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுகிறோம். சகல துதிகரமாய் மேன்மைப்படலாம் ஒரு மாத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். என் ஜீவனில் இழந்துவிட்டா. ஆமென். ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் எல்லாரையும் காலை வேளையிலே ஆசீர்வதிப்பாராக. இத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கடந்த அவன் மாதம் முழுவதும் நேர்த்தியாக நடத்தினேன் ஆண்டவர். அவன் எவ்வளவோ நெருக்கடியான சூழ்நிலைகள், அவன் இந்த புதிய மாதத்திலும் தேவ கிருபையோடு கொடுத்த கர்த்தர் நம்மை நடத்தி, அவன் அவருடைய வல்லமினால, அவருடைய பலத்தினால, அவருடைய சத்துவத்தினால நம்மை இடைகட்டி, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை இந்த வருடம் முழுவதும் ஆமென் நம்ம சுகித்திருக்கும்படி, ஆமென் ஸ்தோத்திரம், இந்த பூமியில நிலை பெற்றிருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அழைத்த ஆண்டவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு பாடலை பாடி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சிங்கக்கடியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார் என்கிற பாடலை பாடி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்மை ஆசீர்வதிப்பார். சிங்கக்கடியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் மக்களில் மறுத்துளியா என்னை நடத்தினார். சிங்கக்கடியோ சூளை நெருப்போ அவரை நல்ல கலைஞர். நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே ஆனி தூளியா என்னை நடந்தார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே ஆனி தூளியா என்னை நடந்தார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சுங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சுங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதன் சேனை காத்து நடக்கிறார். ஆவியினால் யுத்தம் செய்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. எதிரிகளே சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகளே சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். பெரியோ சுமை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். பெரியோ சுமை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்தார், சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர் என் அதிசயமாய் வழிநடத்துவார்.
ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் என்னை நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்ப, சொல்லுங்க எல்லாம் கரங்களும். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க சொல்ல கரங்களை போய். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். தானியேலை ஜெபம் பண்ணதற்காக சிங்கக்கவியிலை போட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆமென் தேவனாய் கர்த்தர் தானியேலை விடுவித்து அதே தேசத்துல ராஜாவுக்கு அடுத்தபடியா பிரதானிகளின் தலைவனாய் உயர்த்தின ஆண்டவர். ஆமென். சிங்க கெபியின் மாத்திரமல்ல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எரிகிற அக்கினி ஜுவாலையில போட்ட பொழுது தேவனாய் கர்த்தரவனை விடுவித்து கர்த்தர் ஆமென் நாமம் மகிமைப்படுத்தி அதே பட்டணங்களில் தேசங்களில் ஆமென் ராஜாவுக்கு முன்பதாய் உயர்த்தி ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமத்தை ஆமென் மகிமைப்படுத்தினவர், அவருடைய வல்லமை விளங்க காட்டினவர். இப்படிப்பட்ட நெருக்கடியான நேரங்களில் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து விளக்கி ஆமென் அவருடைய மகிமையினால அவன் நம்மை நிரப்ப போகிறார். இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியேலை விடுவித்த ஆண்டவர். நம்ம ஆராதிக்கும் போதே ஒரு விடுதலையை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். நம்ம ஆராதிக்கும் போதே தேவன் ஒரு புதிய வழியை திறந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் இந்த மாதத்துல நம்ம உயர்ந்த ஸ்தானங்களில ஆமென் தோத்திரம் கொண்டு போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இருதயத்தின் ஆழங்களிலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே ஆமென் சிங்க கபியோ
சுட்டெரிக்கும் அக்கினியோ கர்த்தர் எங்களை நடத்தினீரே உமக்கு நாங்கள் நன்றி நன்றி செலுத்துகிறோம். சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன், சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எதிரிகள் எங்களை சுற்றி நின்ற போது சாத்தான் பல விதத்தில் பல போராட்டங்களை கொண்டு வருகிறான். ஆனால் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரைய பார்த்து விசுவாசமாக அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா ஆமே ஸ்தோத்திரம். யுத்த சேனைகளை எங்களுக்கு ஆமே ஸ்தோத்திரம் எங்களோடு கூட ஆமே எதிராளிகளை வீழ்த்தும்படி அனுப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆமென் ஆமென். சேனை யுத்த சேனைகள் ஐயா ஆமென் தோத்திரம் எங்களுக்கு ஆமென் சார்பில் உதவி செய்து எதிராளிகளை ஆண்டவரை மடங்கடிக்க போவதற்காக நன்றியா. எதிராளிகளை ஆமென் செங்கடல் விழுங்கி போடும்படி கர்த்தர் உதவி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறாயா. ஆமென் எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் குடும்பத்தை ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சொல்லுங்க, உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஷிபா துனியாந்தரா துனியா கபாதரா அந்தரா எல்லாரும் ஆமாம் இருதயத்தின் ஆளுங்கள்னு சொல்லுங்கப்பா. ஆமாம் ஸ்தோத்திரம். குறைவான எங்களை ஆண்டவரை நிறைவாக மாற்றினீங்களேப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. பொய்யான வாழ்க்கையை அவன் மெய்யாக மாற்றினீங்கள் தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, அல்லோ எமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பொய்யான வாழ்க்கையை மெய்யாக மாற்றினேன் ஆண்டவர். ஆமென். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறாயா. அல்லேலூயா இயேசுவே. ஆமென். சிறைகளாம் இவ்வளவு நாளாய் கர்த்தர் நடத்தினார். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உதவாத என்னை ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உருவாக்கினீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த பிரசன்னத்தில் ஆண்டவரை குறைவில்லாமல் நடத்தினார். ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். குறைவாக எங்களை நிறைவாக மாற்றினீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. பொய்யான வாழ்க்கையை மெய்யாக மாற்றினீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உதவாத என்னை ஆண்டவர் உருவாக்கினேன் ஆண்டவரே. எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமைகளில் எங்களை தூக்கி எடுத்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை அவன் உயர்த்தி பிடித்து அவன் சொல்லுங்க, ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உருவாக்கின
என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பனானிரே, என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பனானிரே. என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, துருகமானிரே, நண்பனானிரே, என் தஞ்சமான் சொல்லுங்க. என் கோட்டை, கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பனானிரே, என் தஞ்சமானிரே. சொல்லுங்க. என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பனானிரே. உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். சொல்லுங்களேன். உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் ஆண்டவரே, இந்த காலவெளியில் உங்கள் சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்குறப்பா. அந்த குறைவான பாத்திராயா நீங்கள் நிறைவாக மாற்றிட்டீங்க. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக்கி உங்கள் சமூகத்தில் நிற்படுகிறாயா. அல்லேலூயா. உதவாத கிடந்த எங்களை உருவாக்கி ஐயா இந்த தேவ சமூகத்தில் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, உடைய கரங்களோடு கூட தொடர்ந்து இருக்கட்டும், எங்களை தொடர்ந்து நடத்தும், அற்புதம் செய்ய. இந்த காலை வேளையில் வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மீது ஐயா சுத்தரப்பா ஆராதித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் மீது தேவனுடைய கிருபையை தாங்கப்பா. உடைய பிள்ளைகளை இந்த பிரச்சனத்தினால் அபிஷேகத்தினால் நிரம்ப பண்ணோம். இந்த வீடுகள் தோறப்பா, வீடுகள் தோறப்பா ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி ஆராதித்து துதிக்கும் போது ஒரு தேவனுடைய விடுதலை உணரட்டும். ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் இருந்த அதே அஸ்திபாரங்களில் இருந்த ஆமென் தோத்திர நாட்களிலே உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதாவது கழுத்தத்தோடு வருத்தத்தோடு கண்ணீரோடு இருந்தா ஒரு பிள்ளைகளை கண்ணீரை துடைத்து அவன் இந்த காலை வேளையில ஒரு அற்புதம் செய்ய ஒப்பு கொடுக்குறோம். தேவ கிருபை இப்படி பிள்ளைகள் மேல தங்கி இருக்கட்டும் என்று சொல்லி கொடுக்குறாயா. தேவனுடைய ஆளுக இந்த பிரச்சனை கரம் இந்த பிள்ளைகள் மத்தியில் தங்கியிருந்து பலத்த அற்புதங்கள் செய்ய ஒப்பு கொடுக்குறோம். சகல துதி கன மகிமை மேன்மை புகழெல்லாம் ஒருவருக்கு மாற்றும். இயேசுவின் மொழி சொல்கிறோம். ஜீவனோட நல்லதுதான். ஆமென். கரைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல ஒரு ஆராதனை கர்த்தர் தந்தார். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை அவன் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அவன் ஸ்தோத்திரம். ஒரு சங்கீதங்களின் புஸ்தகத்தை 128வது சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். வேதாகமத்தை கரங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 128வது சங்கீதத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இந்த நாளில் கர்த்தர் ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல ஒரு ஆராதனை தந்தார். அவன் சங்கீத பகுதிக்கு நாம் கடந்து போவோம். ஏதாவது இருந்தால் கரங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 128வது சங்கீதம். எல்லாரும் மனப்பாடமாக சொல்ல வேண்டும். எல்லாருக்கும் தெரிந்தான வேத பகுதி. சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை வாசிக்கலாம். அவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வலைகளில் நடக்கிறவன் அவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பத்தியை சுற்றிலும் ஒழிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்வளமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். உன் ஜீவனோட நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை கரங்களை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த நல்ல சங்கீத வசனத்துக்காக கண்ணமுடைய கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். ஆமென். தகப்பனே, நீங்கள் கொடுத்த நல்ல சங்கீத வசனத்துக்காக நன்றி சொல்கிறோம். ஆமென். உண்மை நம்பி இந்த சமூகத்தில் உண்மையே நம்பிக்கை வந்திருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. அவருடைய குடும்பத்தை சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையா இந்த பூமியில நிலைத்திருக்க பண்ணுகிற நீங்கள் நல்ல ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாமத்திரங்க மகிமைப்படுத்துகிற ராஜா தொடர்ந்து இருக்கிறத எங்களோடு கூட இருந்து நீங்கள் விளையாடத்தை எங்களுக்கு இருக்கிறோம். இயேசுவின் மகிமைக்கிறோம். ஜீவனில் நல்ல பிதா. God bless you. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அவன் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நம் சபையார் அனைவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 3வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். புதிய ஏற்பாட்டில் 336வது பக்கம் இருக்கிறதான வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை சேர்த்து வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நம்ம கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆமென், தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், உனக்குள்ள கிரீடத்தை ஒருவனை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு என்று சொல்லி அவருடைய வார்த்தை சொல்கிறது. தேவனுடைய வசனங்களை வாசிப்பதற்கு முன்பதாக அவன் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபையுள்ள தகப்பனே, சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, நீங்கள் பாராட்டின எப்படி விலையேறப்பட்ட ஆண்டவரே நாமத்திற்காக கத்திருக்கிறாங்க, நன்றி சொல்கிறோம். ஆமாம், இந்த காலை வேளையில் உண்மை ஆராதித்து துதித்து சோத்திர வணக்கத்தை முயற்சிங்க. இந்த நேரங்களில் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஐயா ஆண்டவரே, இந்த தேவனுடைய வார்த்தையில கத்திரங்களை விட்டுதலையாக்க ஆண்டவரே, தேவ பிரஷ்னம் ஆண்டவரே, தேவனுடைய அபிஷேகத்தினுடைய ஆண்டவருடைய தொடுதல் இந்த காலை வேளையில ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் எதிர்பார்க்கிற இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய இருக்கிற எல்லா காரியத்தை திட்டமாய் பேச கொடுக்கிறோம். சில துதிக்கிற மேன்மை போடலாம், அது மாத்திரம் பேசும் ஜெபிக்கிறோம். நல்லதா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அவன் கர்த்தர் உங்களை எல்லாரும் இந்த காலை வேளையில ஆசீர்வதிப்பாருங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று சொல்லி தியானித்தோம். அவன் வாசித்தோம். கர்த்தர் இதன் மூலியமாய் கர்த்தர் அந்த காலை வேளையில பெரிய அவன் மாற்றத்தை கர்த்தர் பெரிய ஒரு விடுதலையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் தரப்போகிறார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். கவனிங்கள், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். போன வாரத்தில் இதை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். அவன் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் பத்மி தீவில யோவானை நாடு எடுத்திருக்க பொழுது அவன் பிதாவாகிய தேவனாய் கர்த்தர் யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தி 7 சபைகளுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை அவன் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். யோவான் மூலியமா தான் வெளிப்படுத்தினா. இந்த சபை எந்த சபைக்கு என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலதெல்பியா சபை. பிலதெல்பியா சபைக்கும் தேவனாய் கர்த்தர் தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. போன வாரம் தியானித்தோம். பிலதெல்பியா சபைனா என்ன, பிலதெல்பியா சபையில் எத்தனை பேர் இருந்தாங்க, இவங்க என்னென்ன காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பதாக கனமாய் செய்தார்கள் என்று நாம் தியானித்தோம். நம்ம மறுபடியும் அந்த காரியங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பிலதெல்பியா சபையை குறித்து நம்ம தியானிக்கும் போது பிலதெல்பியா சபை எண்ணிக்கையில குறைஞ்சதாக தான் இருக்கும். நீங்கள் 8வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நீங்கள் வாசிப்பீர்கள்னு சொன்னால் கொஞ்சம் ஆட்கள் இருந்த போதிலும் என் வசனத்தை நீ கை கொண்டபடினால என்ன செய்வாரா, திறந்த வாசலை உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன் என்று வசனத்துல பிலதெல்பியா சபைக்கு நேராய் கர்த்தர் தேவனுடைய வார்த்தையை அனுப்பினார். அவன் இந்த காலை வேளையில யாரெல்லாம் அவருடைய வசனத்தை கை கொண்டீங்களோ, பல நெருக்கடி போராட்டமான சூழ்நிலை, கண்ணீரான சூழ்நிலை, தேவனுடைய வசனங்களுக்கு சாட்சி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைமையிலும் தேவனுடைய வசனத்திற்கு சாட்சி கொடுத்த உங்களை சொல்ற கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு நேராய் தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அவன் சொல்ற 10வது வசனங்களை பார்த்தீங்கன்னா, பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை நீ கைகொண்டபடினால பூமி மேலெங்கு வரக்கூடியதான தீங்குக்கு நான் உன்னை விளக்கி காப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அவன் சொல்றோம். கர்த்தர் என்னென்ன கிரீடங்களை எல்லாம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம் தியானித்தோம். போன வாரத்தில் ஒரு 3 கிரீடங்களை குறித்து நம் தியானித்தோம். என்னென்ன கிரீடம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கலன்னா முந்தின போன வாரத்தினுடைய வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது தெரியும். அது மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் அது மூலியமாய் சில வெளிப்பாடுகளை நம்ம பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். கரங்களை உயர்த்தலாமன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அவன் இந்த நாளிலும் மறுபடியும் 3 கிரீடங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது 3 கிரீடங்கள் என்ன? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? முதலாவது 3 கிரீடம் நானே உங்களுக்காக சொல்லுகிறேன். பரிசுத்த கிரீடம், சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான கிரீடம், நீதியின் கிரீடம் என்று சொல்லி நம்ம தியானித்தோம். பாருங்க, ஆண்டுடைய வசனம் சீக்கிரமா வருகிற ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக்கொள்ள முடியாதபடி என்ன செய்யணும், உனக்குள்ள காரியத்தை நீ பற்றி கொண்டு என்று சொல்லி ஆண்டவர் இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளை, பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலைகளை கர்த்தர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையினால இடைபடுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அவன் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி போன வாரத்தில் தியானித்தோம். ஏசாயாவில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எனக்கு ஒரு பாலகன் பிறந்தார்,
நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் மேலே இருக்கிறது என்று சொல்லியெல்லாம் நம்ம வாசித்தோம். லூக்கா 2 அவன் மத்தியில் அதை நிறைவேறிச்சு என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் சொல்கிறான். ஒரு கேள்வியை அவன் போன வாரத்தில் கேட்டேன். அவன் போன அவன் கிட்டத்தட்ட ஏசாயா வாழ்ந்த நாட்கள் கிட்டத்தட்ட 2020 வருஷத்துல இருக்கு. அதுக்கு முன்னாடி 300 ஆண்டுகளில் வாழ்ந்து கொண்டிருந்த ஏசாயாவுக்கும் வெளிப்படுத்தின காரியம் நடக்குமே என்று சொன்னால் ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்க போகிறார். அவர் சீக்கிரமாய் ஆமென் அவர் வருவேன் என்று வாக்கு பண்ணின காரியத்தையும் சீக்கிரமாய் அவர் நடப்பிக்க போகிறார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அவருடைய வருகை யாரிடத்திலையும் சொல்லிவிட்டு அவர் வரமாட்டார். அவருடைய வருகை திருடன் வருகிற விதமா இருக்கும். யாருக்கும் தெரியாது பிதாவை தவிர. ஆகையினால எப்பொழுதும் ஆயத்தப்பட்டிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்துறாமன்னு சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்துறாமன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வாரத்தில் அதை தொடர்ந்து 3 காரியங்களை குறித்து நாம் தியானித்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். எடுத்து வாசிங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் துவங்கி 9வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம் துவங்கி 9வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், பாருங்க, ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள் என்று சொல்லி வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. கரங்களை உயர்த்துறாமன்னு சொல்லுங்க. அதனுடைய முடிவில பாருங்க அவன் அந்த ஞானத்தை நாம் ஞானமாய் செயல்படும் போது அதனுடைய வசனங்களுடைய முடிவில பார்த்தீங்கன்னா ஆமென் ஸ்தோத்திரம் அது மகிமையான கிரீடத்தை ஆமென் உனக்கு சூட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்துறாங்கன்னு சொல்லுங்க. வசனங்களை வாசிக்கும் போது மைய கருத்தை வாசிக்கணும். இல்லையா? அப்பதான் அதுதான் ஆமென் ஸ்தோத்திரம் வளர்ச்சிக்கு உண்டான அடையாளம். சரிங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 4:9 சொன்ன மைய கருத்து என்ன? கிரீடங்கள் நம்ம தியானிக்கிறோம். மைய கருத்தை தியானிக்கும் போது அதை நம்ம இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்து இல்லையா? பாருங்க, மகிமையான கிரீடத்தை அந்த ஞானம் நமக்கு சூட்டும் என்று சொல்லி தேவனுடைய வேத வசனம் சொல்லுகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆகவே மகிமையான கிரீடத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. மகிமையின் கிரீடம் கர்த்தர் நமக்கு இந்த பூமியில கொடுத்திருக்கிறார். நீங்க வாசிப்பீர்கள்னு சொன்னா சங்கீதங்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் சங்கீதம் 8:5 நீங்க வாசிப்பீர்கள்னு சொன்னா, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை நீ முடிசூட்டுகிறேன் என்று சொல்லி எழுதப்பட்டது. வாசிங்க. நீர் அவனை தேவதூரிலும் சற்று சிறியவனாக்கி அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினர் என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்கிறது. ஆதாம் ஏவாள் இந்த பூமியில உண்டான போது தேவ தூதரிலும் சற்று சிறியவனாய் உண்டு பண்ணி அவன் மகிமையினாலும் கனத்தினாலும் தேவனாய் கத்திரவனை முடிசூட்டினார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பாருங்க, மகிமையின் கிரீடத்தை கர்த்தர் நமக்கு இந்த பூமியில வைத்திருக்கிறார். இந்த மகிமையின் கிரீடத்தை தற்காத்துக் கொள்ள இந்த பூமியில நாம் என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு ஆலோசனை தருகிறார். எபேசியர் புஸ்தகம் பாருங்க 5வது அதிகாரம் 14வது வசனங்களிலிருந்து எங்கள் 17வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்களேன். ஒவ்வொரு வசனமா நிறுத்தி நிதானமா நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னா அவன் ஸ்தோத்திரம். பாருங்க, தூங்குகிற நீர் எடுத்து வாசிங்க. எபேசியர் 5:14 17 வரைக்கும் நீங்க வாசிங்க. தூங்குகிற நீ விழித்து மருத்துவரை விட்டு எழுந்து அப்பொழுது முதல்ல நம்ம என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்னா, நம்ம ஞானமா காரியங்களை செய்யறதுக்கு முன்னாடி பாருங்க, முதல்ல தூங்குகிற நாம் எப்படி ஞானமான காரியங்களை செய்யணும்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் தூங்குகிற நாம் எழுந்திருக்க வேண்டும். தூங்குகிற நாம் எழுந்திருக்க வேண்டும். ஆவியில தூங்கிட்டு இருக்கிறவங்க மாமிசத்துல மாத்திர ஆவியில தூங்குகிற நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய கர்த்தருடைய வேத வசனம் தெரிவிக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அவன் வாசிங்க தொடர்ந்து. ஆனபடியினாலே கிறிஸ்து பாருங்க தூங்கி எழுந்த உடனே தூங்குகிற நாம் அப்பொழுது கிறிஸ்து பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். கரங்களை உயர்த்தலாம்னு சொல்லுங்க. தூங்குகிற நாம் விழித்து எழுந்தாதான் கிறிஸ்து நம்மளில் பிரகாசிப்பார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. அடுத்தது வாசிங்க. ஆனபடினாலே ஞானமற்றவர்களை போல நீங்க நடவாம ஞானம் உள்ளவர்களாக கவனமாய் நடக்கணும் என்று சொல்லி தேவன் ஆலோசனை தருகிறார். வாசிங்க.
பாருங்க, அடுத்ததான் முக்கியமான காரியம், நாட்கள் பொல்லாததா இருக்குது, அதனால காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்துங்க என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அடுத்தது நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. எபேசியர் 5:4-17 வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, பாருங்க, முதலாவது காரியம், தூங்குகிற நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறது. பாவத்துல ஒருவேளை தூங்குகிற நிலைமையில இருந்தா, பாதாளத்துல படுக்க போட்டு கட்டிருந்தா, கர்த்தருடைய கரம் இந்த காலை வேளையில நம்மை விடுதலை ஆக்குவாரா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அவன் அப்படிப்பட்ட அதை மேற்கொள்ள ஒரு பலத்தை இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு தருவாரா? தூங்குற நிலைமை, அசதியான ஒரு நிலைமை, எதிர்பாராத ஒரு நிலைமை, தேவனை மறந்த ஒரு நிலைமை, எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த காலை வேளையில மாற பண்ணுவாராக. இதுல ஒரு ஜெயத்தை கர்த்தர் நமக்கு இந்த காலை வேளையில தருவாராக. கரங்களை உயர்த்தராம சொல்லுங்க. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மகிமையான கிரீடத்தை நீ உன்னுடைய ஜீவிதத்துல தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், காலங்கள் பொல்லாததான் இருக்கிறபடினால நீ காலத்தை பிரயோஜனப்படுத்து என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். மூன்றாவது காரியத்தை சொல்கிறாரு, தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதை அவன் ஆலோசனை தருகிறார். மதியற்றவர்கள் அல்ல, ஞானம் இல்லாதவர்களைப் போல அல்ல, ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள, இந்த மகிமையின் கிரீடத்தை தற்காத்து கொள்ள கர்த்தர் ஆலோசனை தருகிறார். காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டுமா? காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்துகிறது? பாருங்க, லாக்டவுன்ல நல்ல நேரங்களை கர்த்தர் நமக்கு தந்திருந்தார். இந்த மாசம் கிட்டத்தட்ட ஒரு 50 நாளா நம்ம வீட்டுல இருக்கிறோம். நம்ம பிளான் பண்ணியிருந்தோம்னா ஒரு முழு வேதாகமத்தையே 50 நாள் ராத்திரி பகலமா வாசிச்சு முடிச்சிருக்கலாம். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? ஆகையினால நமக்கு நல்ல காலங்களையும் நேரத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். தூங்குகிற நாம் எழுந்திருக்கணும். தேவனை மறந்த ஒரு நிலைமை, பொருளுக்கு பின்னாடி, பணத்துக்கு பின்னாடி, வேலைக்கு பின்னாடி, உலக இச்சைகளுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்த தேவனை மறந்த ஒரு நிலைமையிலிருந்து கர்த்தர் இந்த காலை வேளையில நம்ம எல்லாரையும் தூக்கி எடுப்பாராக. கரங்களை உயர்த்தராமன் சொல்லுங்க. அவன் சொல்ற கடைசி காலங்கள் ஆண்டுடைய வருகையை குறிக்கிறது. ஆனாலும் நாம் தூங்கிய நிலைமையில் இந்த கால வேளையில இருக்கவும் என்று சொன்னா, தேவனுடைய வருகையை மறந்து உலகத்திற்கு பின்பதாய் ஓடிக்கொண்டிருந்தோம் என்று சொன்ன இந்த காலை வேளையில எதிலெல்லாம் கர்த்தர் நம்மை தூங்குகிற நிலைமையில நாம் இருக்கிறோம் என்று கர்த்தர் நமக்கு உணர்த்தி அதிலிருந்து வெளியே வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தலாம்னு சொல்லுங்க. இந்த கால வேளையில தூங்குகிற நாம் எழுந்திருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் வலியுறுத்துகிறார், கர்த்தர் விரும்புகிறார். அப்படி எழுந்திருக்கும் போதுதான் கர்த்தர் ஞானம் உள்ளவர்களாய் மாறும் பொழுதுதான் கர்த்தர் அந்த மகிமையின் கிரீடத்தை ஒருவனை எடுத்துக்கொள்ளப்படாதபடி கர்த்தர் நம்மை தற்காப்பார் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. காலங்களை பிரயோஜனப்படுத்தணும். இந்த காலங்களில நல்ல ஜெபிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் தேவனுடைய வார்த்தைகளில வளருவதற்கு ஏதுவான, ஸ்திரப்படுவதற்கு ஏதுவான காரியங்களை நாம் நாட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. கரங்களை உயர்த்தராம சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு இந்த காலவெளியில் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். மத்தேயு எழுதின புத்தகம் 13ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னார். கவனிங்கள், ஞானமுள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும் என்கிறதை கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. பாருங்க, ஒரு பரலோக ராஜ்யம், வாசிங்க, அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு அடையாளமா இருக்குது. கரங்களை உயர்த்தராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்திற்கு அடையாளமா பரலோக ராஜ்யம் இருக்குது என்று சொல்லி வேதவசனம் நமக்கு. அப்போ இந்த நிலத்தை கண்டுபிடிக்கிறவன் என்ன செய்வானா, தனக்குள்ளதை விற்று, பொக்கிஷம் இருக்கு இல்லையா, அதனால தனக்குள்ள எல்லாத்தையும் விற்று இந்த பொக்கிஷமா இருக்கிறதான நிலத்தை கொள்வான் என்று வேதவசனம் கற்றுக் கொடுக்கிறது. கரங்களை உயர்த்தராமன் சொல்லுங்க. பொக்கிஷமா இருக்கிற பரலோக ராஜ்யத்திற்காக அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த ஸ்தானத்திற்கு கடந்து வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு அவர் கொடுத்த பரிசுத்த கிரீடம், மகிமையின் சந்தோஷம், கிறிஸ்துவுக்குள்ளாய் ஸ்திரப்படுகிற ஒரு கிரீடம், அது மாத்திரம் இல்ல, நீதியின் கிரீடம். இன்னைக்கு அந்த மகிமையின் கிரீடத்தை தற்காத்துக் கொள்ள ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்திற்கு அடையாளமா இருக்குது மகனே. இந்த பொக்கிஷத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உனக்குள்ளதை நீ விற்க நீ முன் வரணும். கரங்களை உயர்த்தராமன் சொல்லுங்க. எதை பாஸ்டர் நீ விற்கணும்? என்னிடத்துல என்ன தேவனுக்கு பிரியம் இல்லாத இருக்குதோ, தேவனுடைய அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள தன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை ஆண்டவர் விரும்புகிறார் என்று நாம் சோதித்தறிந்து நிதானித்து அதை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தராமன் சொல்லுங்க. அதுதான் போன வாரத்துல 3 கிரீடங்களை நாம் தியானித்தோம். பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார்.
சந்தோஷம், மகிழ்ச்சியும். அது என்னன்னா, கிறிஸ்துவுக்கு திறப்படுகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய கனிகளை அவன் கொடுப்பதற்கு தேவன் விரும்பப்படுகிறான். நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் பிரியப்படுகிறான். கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்களேன். நம்மளில் இருக்கிற சில குறைவான காரியங்கள், தேவன் பிரியமில்லாத அருவருக்கிற காரியங்கள் நீக்கும் போது இந்த பரலோக ராஜ்யத்தை அவன் கடந்து செல்ல நம்மளால முடியும். கர்த்தர் நமக்கு அவரை உதவி செய்வான். ஒரு ஐஸ்வர்யன் தேவனிடத்துல வந்து கேட்டான். இயேசுவிடத்துல வந்து, ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தை நான் என்ன செய்யணும், அடையணும், நான் என்ன செய்யணும்? உனக்குள்ளதை விற்று தரித்திரர்களுக்கு கொடு. அவன் ஐஸ்வர்யம், மிகுந்த ஐஸ்வர்யனா இருந்ததுனால, மனோ துக்கத்தினால அவன் அப்படி செய்யாம இயேசுவை விட்டு பின்னிட்டு போயிட்டான் என்று பார்க்க முடியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பாருங்க, ஐஸ்வர்ய மயக்கம் உனக்குள் இருந்தபடினால் தேவனுடைய வார்த்தைக்கு, பொக்கிஷத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்க முடியாது. பொக்கிஷத்தை தேடி கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். ஐஸ்வர்ய மயக்கம். இது போல இருதயத்துல இருக்கிற சில மயக்கங்கள், தேவனை மறக்கடிக்கிற, தேவனை விட்டு விலகி செல்கிற காரியங்கள் நின்று கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மை தூக்கி எடுப்பாராக. கரங்களை உயர்த்துறாம சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் எடுத்து வாசிங்கள் 2 பேதுரு புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலிருந்து நீங்கள் 10வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா, ஆண்டவர் கிட்டத்தட்ட ஒரு 5 காரியத்தை அந்த இடத்துல வலியுறுத்துகிறதை பார்க்க முடியும். வாசிங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம் துவங்கி 10வது வசனம் வரைக்கும் வாசிங்க. இப்படி இருக்க பாருங்க, அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. விசுவாசத்தோட தைரியத்தையோட ஞானத்தோட இச்சையடக்கத்தோட பொறுமையோடு கூட தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் சொல்கிறார். கரங்களை உயர்த்துறாம சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்து அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. பாருங்க, நமக்குள்ளாக ஞானமா நடக்கணும், விசுவாசமா இருக்கணும். முதல்ல சோத்திரம். கரங்களை உயர்த்து. காரியங்கள் நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள் வரும்போது, அழிந்து போகிற பொண்ணு பாருங்க, சோதிக்கப்பட்டபடினால்தான் அது தங்கமா மாறி அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. விசுவாசம் சோதிக்கப்படும். உத்தமன் என்று விளங்கின போதோ அவன் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வான் என்று எழுதப்பட்டிருக்கு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக வேணும். ஞானமா நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தர் நமக்கு உதவி. தைரியமா இருக்கணும் நெருக்கடியான சூழ்நிலைகளை. பாருங்க, தைரியத்தோடு கூட என்ன செய்யணும்? ஞானத்தோடு கூட இச்சையடக்கத்தோடு கூட பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கிறதோடு கூட சகோதர சிநேகத்தை, ஒருவருக்கொருவர் அன்பில புத்தி சொல்லி அவருடைய வருகைக்காய் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு இந்த காலை வேளையில கற்றுக் கொடுக்கிறார். கரங்களை உயர்த்துறாம சொல்லுங்களேன். மத்தேயு 25:8வது வசனத்துல இருந்து 10வது வசனங்களில் வரைக்கும் நீங்க வாசிப்பீர்கள்னு சொன்னா, அங்க கன்னிகளை குறித்து, புத்தி உள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகளை குறித்தும் தேவனுடைய வசனங்கள் சொல்லியிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், 5 புத்தி இல்லாத கன்னிகை, 5 புத்தி உள்ள கன்னிகள் இருந்தாங்க. புத்தி உள்ள கன்னிகை தயார் நிலையில நல்ல எண்ணெய்களை வைத்துக்கொண்டு அவர்கள் காத்திருந்தாங்க. புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயை எடுக்க அங்க மறந்தாச்சு. ராத்திரி நேரங்கள் வருது, வளவானல் வராரு. இந்த இடத்துல நீங்க வாசிங்களேன், அந்த சம்பவத்தை வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெய்களில் எனக்கு கொஞ்சம் தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொல்றாங்க, கவனிங்க, எங்க தீவிட்டு அணிந்து போது கொஞ்சம் என்ன தாங்கப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அவர்கள் பதிலுக்கு என்ன சொல்றாங்க கேளுங்க. அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கு கொடுத்து போதாமல் இராதபடினா நீங்க விக்கிரக இடத்துல போய் கொண்டு நீங்க வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்க முடியும். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதான காரியம் என்னன்னா, ஞானமா நடக்க பழகும். இல்லையா? நமக்கு ஒரு பிரச்சனைனா உடனே ஃபாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவர் உபவாசம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு, நீங்க தூங்கிடக்கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்யறாங்க. கவனிங்கள், ஸ்தோத்திரம். இந்த காலங்கள் ஆண்டுடைய வருகைக்கினராய் நாம் போய்கொண்டிருக்கிறதான இந்த நெருக்கடியான சூழலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான மிகவும் முக்கியமான அவசியமான ஒன்று என்னன்னா, நமக்காக நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளில் ஆண்டவருடைய வருகை வரக்கூடிய இப்படிப்பட்ட நாட்களில் பாஸ்டருடைய குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுவதற்கே நேரம் பதாதான் இருக்கும். தன்னுடைய விசுவாச பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணணும் உண்மை. அதை விட தனக்காய், தன்னுடைய குடும்பத்திற்காய் பாஸ்டர் மாத்திரம் அல்ல, நீங்களும் ஜெபம் பண்ண கடமை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இல்லையா? தூங்குற நிலைமையிலிருந்து விழித்திலிருந்து எனக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாரு அல்ல, எனக்காக அங்க நான் தசம காணிக்க அனுப்புறேன், அங்க ஒரு ஆஃபரிங் அனுப்புறேன், லவ் ஆஃபரிங் அனுப்புறேன், அந்த இடத்துல பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணி இல்லை, இது பத்தாது. நம்ம இடத்துல என்ன குறைஞ்சு போச்சுன்னா
அவன் மணவாளன் வரும்போது நம் பரலோக ராஜ்யத்துக்கு நேரம் கடந்து போக முடியாது. கரங்களை உயர்த்துறாம சொல்லுங்களேன். பரலோக ராஜ்யம் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் என்னையும் அந்த தீவெட்டி குறையாமல் அணையாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். கரங்களை உயர்த்துறாம சொல்லுங்க. இல்லையா? ஆகினாலே இந்த காலை வேளையில எண்ணெய் குறையாதபடி காத்துக் கொள்கிறது நம்மளுடைய கடமை. என்ன? அபிஷேகத்தை குறிக்கிறது. அபிஷேகம் ஒரு நாள் நமக்கு குறையக்கூடாது. அபிஷேகத்தினுடைய நிறைவு குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா எளிதா நம்முடைய பாவ வாழ்க்கையில நம்முடைய சரீரம் இழுத்து கொண்டு போய்விடும். இந்த பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறதான அந்த தொடர்பு துண்டிக்கப்படவே என்று சொன்னால் நம் ஆட்டோமேட்டிக்கா பாவத்து பின்னாடி கடந்து போயிடும். பாவத்து பின்னாடி கடந்து போகாமல் இருக்கணும்னா என்ன குறையக்கூடாது. ஆண்டோடைய வருகையின் போது இந்த சூழ்நிலைகளை நீங்க எனக்காக ஜெபம் பண்ணிக்கீங்க, நீங்க எனக்காக ஜெபம் பண்ணிக்கீங்கன்னா நடக்காது. ஆண்டவர் திடீர்னு வந்துட்டாருன்னா ராத்திரி வேளையில ஐயோ எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, என் பாவங்கள் மன்னிக்கப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்க முடியாது. யாரெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களோ அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு தான் எடுத்து கொண்டு போய் விடுவார். இன்னைக்கு நம் ஜெபம் பண்ண மனம் திரும்ப கர்த்தர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். எண்ணெய் குறைந்து போகாது இருக்கிறபடி கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறார், நமக்கு ஒரு எச்சரிப்பை தருகிறார். இந்த நாளில அந்த குறைந்து போன கிடந்த இந்த தூங்குற அனுபவம், தேவனை மறந்த ஒரு நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை புதிதாய் மாற்றுவாராக. ஒரு புதிய அபிஷேகத்தினூடாய் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இல்லையா? கரங்களை உயர்த்தாம சொல்லுங்களேன். பாருங்களேன், ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில இந்த மகிமையான கிரீடத்தை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா நீங்களும் நானும் உறங்குகிற நிலைமையிலிருந்து, தூங்குகிற நிலைமையிலிருந்து எழுத்தெறிந்து விழித்தெழுந்து நம்ம காலங்களை பிரயோஜனப்படுத்தி என்ன செய்யணுமா? கர்த்தருடைய தெளிவான திட்டத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்கிறதை கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறார். மாத்திரமல்ல, விசுவாசத்தையும் விசுவாசத்தோட தைரியத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தோட பொறுமையும் நீங்களும் நானும் கையாள வேண்டும் என்கிற ஆலோசனை கர்த்தர் தருகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். புத்தி இல்லாத கண்களை போல நானும் நீங்களும் என்ன செஞ்சிடக்கூடாது, எண்ணெய் வற்றி குறைந்து போக விடக்கூடாது. அது அனல் மூட்டி எழுப்பணும். அபிஷேகத்தின் நிறைவில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னாடி காணப்படுவோம் என்று சொன்னால் அவருடைய வருகையின் போது உங்களையும் என்னையும் பரலோக ராஜ்யத்துக்கு நாராய் அழைத்து கொண்டு போவார். கரங்களை உயர்த்தாம சொல்லுங்க. அடுத்துதான் ஒரு கிரீடத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த கிரீடம் என்று சொன்னா வாடாத கிரீடம். கரங்களை உயர்த்தாம சொல்லுங்க. இல்லையா? எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு புத்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் நம்ம ஸ்தோத்திரம், இந்த 4வது கிரீடத்தை பூமியில கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். வாசிங்க 1 பேதுரு புத்தகம் 5:4. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தாம சொல்லுங்க. இல்லையா? 1 கொரிந்தியர் எழுதின புத்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னார். பந்தய சாலையில் ஓடுகிறவன் எல்லா இச்சையடக்கத்தோடு ஓடி இந்த பூமியில் இருக்கக்கூடியதான கிரீடத்தை அவன் பெற்றுக்கொள்ள அப்படி அவன் செயல்படுவானா. நம்ம அழியாத ஒரு கிரீடத்தை பெற ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆகினாலே இச்சையடக்கத்தோடு ஓட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறான். இல்லையா? இச்சை அடக்கம், ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு தேவை. கரங்களை உயர்த்தாம சொல்லுங்க. இந்த உலகம் முன்னாடி இருந்த காலகட்டங்களில் வரை இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ட்ரெண்டுங்கிற அடிப்படையில் ரொம்ப சமுதாய சீரழிவுகள், கலாச்சார சீரழிவுகள் வந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இந்த கலாச்சார சீரழிவுகளின் மத்தியில கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் இச்சை அடக்கத்தோட ஓட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆலோசனை தருகிறார். கரங்களை உயர்த்தாம சொல்லுங்க. வாடாத கிரீடத்தை நானும் நீங்களும் பெறணும்னா அவன் எந்த சரீரத்தில் முழுமையான ஒரு இச்சை அடக்கத்தோடு காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனை கர்த்தர் விரும்புகிறார். பார்க்கிற பார்வையில ஒரு இச்சை அடக்கம், காதுல கேட்கிற வார்த்தையில, மைண்ட்ல யோசனை பண்ணுகிற, இருதயத்துல தியானிக்கிற காரியங்கள், சரீரத்துல ஒரு இச்சை அடக்கம். தங்களை உயர்த்தாம சொல்லுங்க. பார்வைக்கு அளவு புசிப்புக்கு நலமா இருந்துச்சா, ஏவாள் பாட்டு ஏமாந்துச்சா, நான் இன்னைக்கு கர்த்தர் சகல இச்சை அடக்கத்தோடு இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சோதிக்கப்படுகிற எவனோ யாக்கோபு 1:1 அழகாய் ஆண்டவர் சொல்லுங்க. சோதிக்கப்படுகிற எவனோ பிதாவினால இயேசுவினால படுகிறான் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க. யாக்கோபு 1:14 வாசிங்க. 1:13-14 வாசிங்கன்னா, சோதிக்கப்படுகிற எவனும் அவரால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்வானாக.
பாருங்க, அவனவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு என்ன செய்யறான்? பாவம் செய்து இந்த பாவம் மரணத்தை பிறப்பிக்குது என்று வேதவசனம் நமக்கு சொல்லுது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆகையினால அவன் இந்த காலை வேளையில நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியதான ஒன்று, அவன் தோற்றம் வாடாத கிரீடத்தை கத்த நம்ம வசமாய் ஒப்புவித்திருக்கிறார். அவருடைய வெளிப்படும் நாளில் அவர் நமக்கு தரப்போகிறார். அவன் இந்த வாடாத கிரீடத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ளணும்னா இச்சை அடக்கத்தோடு கூட ஓட கத்த நமக்கு உதவி செய்வாராக. எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனம் துவங்கி 23வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா வாசிங்க. கலாத்தியர் 5:22-23 தெரிந்த வசனம் தான். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்று இல்லை. 23 நீங்க நான் வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா இச்சை அடக்கம் கல்வாரி சேவையில அடிக்கப்பட்டிருக்கணும். வாசிங்க. ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையப்படும் என்று சொல்லி வேதவசனம். கிறிஸ்துவுடையவர்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று வேதவசனம் நம்ம சொல்லுது. கரங்களை உயர்த்தலாம்னு சொல்லுங்க. நம்ம ஆசை இச்சைகளை கல்வாரி சிலுவையில முழுமையாய் அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பழைய மனுஷன் கலந்து புதிய மனுஷன் எழுந்திருக்கிறான். புதிய பிரமாணங்களின்படி நம் வாழ கத்த நமக்கு உதவி செய்வார். கரங்களை உயர்த்தலாம்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி ஹவ் டு ஓவர் கம் எவ்ரி டெம்ப்டேஷன், எப்படி நம்ம செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கிறது. நம்ம தோத்துறோம். ஒரு 7 காரியங்களை தியானிக்கலாம். அன்னைக்கு ஒரு 3-4 காரியங்களை தியானிக்கலாம். வரக்கூடிய நாட்களை அதிகமாக தியானிக்க கத்த நமக்கு உதவி செய்வாரா. திரும்ப வேதாகத்தை நீங்கள் வாசிங்க. இந்த தாட்டில் கத்த நமக்கு அந்த ஓவர் கம் கத்த நமக்கு அது ஒரு வெற்றியை, ஜெயத்தை நமக்கு தருவார். கிறிஸ்துவனால் தேவனால் பிறந்த எவனோ அவன் ஜெயம். இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அவன் இடத்தில் இருக்கிறது. அரங்களை உயர்த்துறாமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான அந்த டெம்ப்டேஷனை தாண்டணும்னா முதலாவது நான் பாவிங்கிறத கர்த்தரிடத்துல ஒத்துக்கொள்ளணும். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னிடத்துல பிரச்சனை இருக்குது ஆண்டவரேன்னு ஒத்துக்கணும். என்னால் இது முடியல ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வரமாட்டேங்குது ஆண்டவேங்கிறத அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளாய் வரணும். ஏவாளை ஆதாம ஆண்டவர் கேட்கிறாரு, நீ கொடுத்த ஸ்ரீதானே ஃபார்வேர்ட் பண்ணி விட்டான், அதனாலேயே சபிக்கப்பட்டுட்டாங்க முக்காவாசி. இன்னைக்கு நீங்களும் நானும் பாவத்தை மறைக்கிறவன் தான் வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அடுக்கிட்டு விட்டு விடுகிறவனோ தேவனத்துல ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் ஒரு வெண்மையா மாற்றுவார். அது ஒரே ஒரு காரணம், என்னால முடியலங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஃபார்வேர்ட் பண்ணுங்க. அன்னைக்கு அது நடந்துச்சு ஆண்டவரே, அதனால நான் பாவம் இல்லை, நான் பாவி ஆண்டவரேன்னு ஒத்துக்கொள்ளும். 2 நபர்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்தாங்க. ஒருத்தன் பரிசையை, இன்னொருத்தன் ஆயக்காரன். 2 பேரும் நின்று ஜெபம் பண்றான். தசமம் காணி கொடுக்குறாரு. இல்லை, தூரத்துல நின்று வானத்தை அண்ணன் ஏறெடுக்க துணியாம மார்பில் அடித்து கொண்டு நான் பாவி ஆண்டவரை மேல கிருபையா இருக்க ஆண்டவரை நான் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவன் மேல மனம் இறங்கினார். இந்த காலை வேளையில எப்பேற்பட்ட பாவத்துல நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் கர்த்தரால விடுவிக்க முடியும். முதல்ல நீங்க உணரணும். நம்ம உணரணும். இந்த காரியத்துல நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, இந்த பலவீனம் இதுல இருந்து நான் தாண்டி போக முடியல ஆண்டவரே, இதை தாண்டி போக நீர் எனக்கு கிருபை செய்ய ஆண்டவரேன்னு ஆண்டுடைய சமூகத்துல இரக்கத்துக்காய் காத்திருக்கும் போது நிச்சயமாய் சொல்றேன், நம்ம உணரும் போது, நம்ம ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்யும்போது அவருடைய கரம் நம்மை தொட்டு நம்மை விடுதலை செய்து அவருடைய ரத்தத்தை நம்மை கழுவி பரிசுத்தமாய் மாற்றி அவருடைய பிள்ளையாய் மாற்றி பரலோக ராஜ்யத்தை நமக்கு சொந்தமாய் தருவார். அதுங்களை உயர்த்து ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. God bless you. அடுத்தது வாசிங்க சோதரம். 2வது காரியம் என்னன்னா, கடந்த காலத்தை நம்ம பின்னாக வச்சிடணும். கடந்த காலத்தை என்ன செய்யணும்னா பின்னாக வச்சிடணும். பிலிப்பியர் 3:13-14 வாசிங்க. பிலிப்பியர் வாசிங்க. பிலிப்பியர் 3. சகோதரரே பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானதை மறந்து பாருங்க, முன்னானதை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். முந்தின சுவாபம் அல்ல, முந்தின காரியம் அல்ல, ஆமென் ஸ்தோத்திரம். பிந்தின முன்னாடி இருந்த காரியங்கள் அல்ல, ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில முந்தி போன காரியங்கள், முன்னாடி இருக்கிற காரியங்களை நோக்க
கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. முன்னாடி இருந்த பாவ வாழ்க்கையில திரும்பி திரும்பி விழுகாதபடி ஒரு புதிய சிந்தை, ஒரு புதிய இதயம், ஒரு புதிய ஒரு நோக்கம், ஒரு புதிய எதிர்பார்ப்பு, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய அபிஷேகத்தினால நம் நிரப்பப்பட்டவர்களாய் வேத வசனங்களுக்கெல்லாம் ஆழங்கள் எடுத்துக்கொண்டு போய் அவன் சொல்றான். அது அறிவை உணர்த்தி காட்டுகிற வரம், திருக தரிசனம் உரைக்கிற வரம், இதுல எல்லாம் நாள்பட நம்ம வளருவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கணங்களை உயர்த்தராமன்னு சொல்லுங்களேன். பாருங்க, இந்த வாடாத கிரீடத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும்னா அவன் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். இச்சை அடக்கத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? முதல்ல நம்ம குத்தப்பட்டு உணரணும். உணராம நம்ம போய் ஆர்சி சர்ச்சில் போறோம், மேலே தெளிச்சு விட்டு பாவம் மன்னிச்சாச்சு. இல்லை, கட்டாயமா அது இல்லை, தவறு, அது கண்டிக்கப்படக்கூடியது. சோத்திரம். அப்படி அல்ல. நம்ம உணர்ற வரைக்கும் நம் பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கவே முடியாது. எப்போ உணர்ந்து தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட ஒரு ஆயக்காரனை போல ஜெபம் பண்றோமா, அப்போதான் நமக்கு ஒரு விடுதலை தருவார். ரெண்டாவது காரியம், முன்னானவைகளை நோக்கணும். கர்த்தர் நமக்கு நம்ம இந்த நாட்களில், அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு பார்வை, எதிர்கால தொலைநோக்கு பார்வையாய் மாறணும். ஆண்டவர் எனக்கு காரியம் வைத்திருக்கிறார்களோ, நம்ம என்ன வாசிச்சோம் முன்னாடி, காலத்தை பிரயோஜனப்படுத்தணும் வாசிச்சோம் இல்லைங்களா? அது மாதிரி தூரப்பா கர்த்தர் மேல ஒரு கழுகு பார்வை நமக்கு இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. இல்லையா? கடங்களை உயர்த்துறாமன்னு சொல்லுங்க. அடுத்தது பாருங்க, மாஸ்டர் யுவர் இமோஷன். பாருங்க, நம்முடைய இச்சை எடுக்க எப்போ நமக்குள்ள வரணும் அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய உணர்வுகள் நம்மை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறதா அல்ல, உணர்வுகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறோம். மாஸ்டர் யுவர் இமோஷன். கரங்களை உயர்த்துறாமன்னு சொல்லுங்க. இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. கர்த்தர் இந்த காலை வேளையில் அதை நமக்கு தரப்போகிறார். நம்ம அது உணர போகிறோம், நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எந்த எமோஷனல், எந்த காரியம் நம்ம இழுத்து கொண்டு போகிறது, திடீர்னு ஒரு பாவம் செய்கிற நோக்கம் வருது, அந்த உணர்வை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் நடக்க ஆரம்பிக்கணும், ஓட ஆரம்பிக்கணும். ஓசேப்பு பாருங்க, பாவம் நெருங்கி வந்த போது அவன் அந்த இடத்துல நிற்கல, மேற்கொள்ளலான்னு நினைக்கல. அந்த இடத்துல நம்ம வாக்குவாதம் பண்ணி இல்லை, அவளை தேவனுடைய சமூகத்துக்கு நேரம் அவளை நடத்தணுங்கிற அந்த எண்ணத்தோட அவன் பேசலை. அவன் நல்லதுதான் செஞ்சிருப்பான். சிலர் சொல்லலாம், காலேஜ்மெண்ட்ல ஒரு பொண்ணு இந்த மாதிரி என்னை ப்ரப்போஸ் பண்ணிடுச்சு சொல்லலாம். நீங்கள் ஒரு தவறான ஒரு சூழ்நிலையில வந்துருச்சு, அதை நான் ரட்சிப்புக்குள்ள நடத்த போயிட்டேன், நடத்தணும்னு நான் பிளான் பண்ணானா என்னால் முடியாது. பாவம் வரும்போது அதை விட்டு விலகி ஓடணும். இந்த உணர்வுகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணி நடக்கணும். நம்மள உணர்வுகள் கண்ட்ரோல் பண்ணி நடத்தக்கூடாது. பாவம் வருதா உடனே அதை விட்டு ஓடி போகணும். அதான் சின்ன பாவம் வருதுன்னா அதை விட்டு விலகி போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதங்களை உயர்த்துறாம சொல்லுங்க. டிவி பார்க்குறீங்கன்னா, டிவி பார்க்குறதா ஒரு பாவமாக இருக்கா, டிவி உடைச்சிருங்க, டிவி வாங்காதீங்க, கேபிள் போடாதீங்க, கனெக்ஷன் போடாதீங்க. ஃபோன் தான் பிரச்சனையாக இருக்குதா, கண்ணு பிரச்சனைன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த கண்ணை பிடிங்க எரிஞ்சு போடு. கண்ணை பிடுங்க முடியாது. இந்த கண் மூலிமா கண் பார்வையில் வரக்கூடிய அந்த பாவம் எதை காரணமாக இருக்குதோ, எது பிரச்சனையாக இருக்குதோ அதை நம்ம ஒழுங்குபடுத்தும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? தேவ கனிகள் கொடுக்க முடியும். அவங்களை உயர்த்திராமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். கவனிங்கள், மாஸ்டர் யுவர் இமோஷனல். ஆமென். தீத்து எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனம் வாசிங்க. தீத்து 2வது அதிகாரம் நீங்கள் 13, 14 நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், நான் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியம் மகாதேவனும் நமது ரட்சிக்கரும் ஆகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமை பிரஸ்தலமாகும்படி எதிர்கொண்டிருக்கிறதான நமக்கு போதிக்கிறது. அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனமாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுதந்திரிக்கும்படி நமக்காக நம்மை தாமே பக்தி வைராக்கியம் காட்டணும். கரங்களை உயர்த்துறாம பிரகாச பாருங்க, காரியத்தை பார்க்குறோம், விபச்சாரம் நடக்குது, அந்த இடத்துல பக்தி வைராக்கியம் ஈட்டி எடுத்து அவன் சோதரம் காலி பக்தி வைராக்கியம், நமக்குள் பக்தி வைராக்கியம் காணப்படும். பாவங்கள் வரும்போது எதெல்லாம் நம்மை கட் பண்ண முடியுமோ, எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனை விட்டு பிரிக்கிறதோ அதெல்லாம் கட் பண்ண கர்த்தர் நமக்கு இது காலை வேளையில உதவி செய்வாராம். எங்களை வைத்திராமன்னு சொல்லுங்களா. அல்லேலூயா. ரோமர் 12 ஆமென், ஸ்தோத்திரம் 2வது வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள்னு சொன்னா, ஆண்டுடைய வசனம் தெளிவாக சொல்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். பிலீவ் யூ கேன் ஓவர் கம். நீங்கள் அதை தாண்டி செல்ல முடியுங்கிற ஒரு விசுவாசத்துக்குள்ள நீங்களும் நானும் கடந்து வரணும். பதிலாக எங்களை உயர்த்திராமன்னு சொல்லுங்க. நம்ம அதை தாண்டி வர முடியும், இந்த பாவத்தை நம்மளால மேற்கொள்ள முடியுங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள கடந்து வரணும். முதலாக பாருங்க, இச்சை எடுக்க எப்போ வரும்னா இதெல்லாம் செஞ்சாலும் வரும் இச்சை எடுக்கும்.
பிசாசுக்கு எதிர்த்து இல்லைங்க, அவன் உன்னை விட்டு என்ன செஞ்சிருவான், ஓடி போயிடுவான். நீ பாவத்தை கண்டு பயப்படாதீங்க. யோசிப்பு போல நீங்க ஓடுறது பயந்து ஓடுறது இல்லை, தேவ பிரமாணங்களை நிறைவேற்றும்படி நீங்க ஓடுறது. கரங்களை உயர்த்தி ராம சொல்லுங்க, பாவத்தை கண்டு பயப்படக்கூடாது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். பாருங்க, இது இந்த நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பா பாவ சோதனைகளிலிருந்து மேற்கொள்ள முடியும். உங்களுக்கு இது தெரிந்த ஒன்று தான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்ன சொன்னா, உங்க சிந்தையில ஒரு பாவம் வருதுன்னு வைங்களேன், அந்த பாவத்தை எப்படி மேற்கொள்ளணும் நீங்க சொல்லுங்க யாராவது. பாருங்க, கவனிங்க, ஒரு சிந்தனையில ஒரு பாவம் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ ரோட்ல நடந்து போகும்போது ஒரு போஸ்டர் பாக்குறீங்க, ஏதோ எதர்ச்சியான முறையில கண்ணில் விழுகுது, திரும்பி நீங்க போஸ்டர் பார்த்து இச்சை கொள்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் பாவம் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. இச்சையானது இழுத்து பாவம் செய்ய தூண்டு, அதுதான் பாவம். அது வரும்போதே, திரும்பி பார்க்கணுங்கிற நினைவு வரும்போதே, இந்த இடைப்பட்ட இந்த கேப்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க சொல்லணும் வாயை திறந்து, ஏசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால இந்த பாவமே என்னை விட்டு தூரம் போன சொல்ல கத்துக்கணும். இந்த வார்த்தை உங்களை விடுதலையாகும், கட்டாயம் விடுதலையாகும். என்னுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் பாவத்தை மேற்கொள்ள இந்த வார்த்தையானது எனக்கு மிகவும் உதவியா இருந்திருக்கு. உடனே சத்தமா சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினால இப்படிப்பட்ட அசுத்த சிந்தனையை என்னை விட்டு பாதாளத்துக்குள்ள போ, இயேசுவின் நாமத்துல பாதாளத்துக்குள்ள போ. 3 முறை சொன்னா, 4வது முறை என் மேல ஒரு தேவனுடைய பாதுகாப்பு அநேக வேளையில இறங்குறத நான் உணர்ந்திருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, நீங்க பாவத்தை மேற்கொள்ளணும்னா நீங்க நம்பணும், என்னால முடியும் அப்படின்னு நீங்க நம்பணும். உங்களால முடியும்னா உங்களால் அல்ல, என் இயேசுவினால, இயேசு என்னை பலப்படுத்துகிறதுனால, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அந்த வல்லமை எனக்குள் இருக்கிறதுனால நான் மேற்கொள்ள முடியுங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வேணும். கரங்களை உயர்த்த நம்ம சொல்லுங்க, இதை செஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா அதை விட்டு முடியும். வாசிங்க, ரோமருக்கு எழுதின 12:2 வாசம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் பாருங்க புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. மனம் புதிதாய் மாற்றப்படும். 15 வருஷம் இருக்கிற மாஸ்டர், இன்னும் பழைய பாவங்களுக்கு விடுதலையாக அப்படியே தான் இருக்கிறாங்க. நீங்க அந்த மனம் புதிதாக்கப்படலை, மனதை புதிதாக்கப்படக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பரிசுத்த கிரீடத்தை இழந்து போயிட்டீங்க. ஏன் இழந்து போயிட்டோம்? நம்ம அந்த தூங்குற நிலைமை அந்த கிரீடத்தை, என்ன கிரீடம்? மகிமையின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா? மகிமையின் கிரீடத்தில் அது தூங்குற தேவனை மறக்கடிக்கிற ஒரு நிலைமை. தூங்க ஒரு மனுஷன் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்? எல்லாவற்றையும் நன்னையும் மறந்துடுவான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அதை விட்டு நம்ம எழுந்திருக்க கர்த்தர் நமக்கு இந்த காலைகளில் உதவி செய்வாராக. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளில் இந்த உள்ளம் புதிதாக்கப்படணும். நமக்கு நல்ல நேரம் இருக்குது. கர்த்தரிடத்துல பாவைக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்கலாம், தன்னைத்தானே சோதித்து அறிந்து பார்க்குறான். ஆண்டவர் என்ன செய்யறார்? நீதிமான்களை சீர்தூக்கி பார்க்குறாங்க, நிறுத்து பார்க்குறாங்க, ஆவியை நிறுத்து பார்ப்பார். தரங்களை உயர்த்துறாங்க. ஹல்லேலூயா. ஆகையினால கர்த்தர் நம்மை ஆவியை நிறுத்து பார்க்கும்போது அது குற்றமற்று காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இயேசு என்ன தெரியுங்களா சொன்னாரு? பிசாசை பார்த்து, உலகத்தின் அதிபதி இடத்தில் வருகிறான், அவனுக்கு அவர் நம்மளை நிறுத்து. பிதா இயேசுவை நெருக்கும் போது ஆண்டவர் இப்படி சொன்னார். நம்மளால இன்னைக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? ஆகையினால உள்ளம் புதிதாகிறதுனால, உள்ளம் புதிதாக்கப்பட தன்னை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருடைய சமூகத்தில். ஒரு இச்சை வந்துருச்சு, பாவம் வந்துருச்சு, மேற்கொள்வதற்கு இப்படிதான் ஐடியா கொடுத்தோம். இதுல இருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா நம்ம அதிகமா எதோடு கூட நேரத்தை செலவு பண்றோமோ அது நம்மளை நடத்த ஆரம்பிக்கும். கூகுளில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, வித்தின் 3 மினிட்ஸ்க்குள்ள எங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடிமை. அது மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் சொல்கிறாங்க 50 செகண்ட், 1 நிமிஷம் கூட நம்மளால் ஃபோனை விட்டு இருக்க முடியாது. ஏதோ ஒரு கான்சியஸ் வந்துருக்கும். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துச்சோ, ஒரு மெசேஜில் வந்துருக்குமோ, அதை பண்ணணும், இது பண்ணணுமோ. இந்த கூகுள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நம்முடைய நினைவில் இருந்தால் அதுக்கு அடிமைன்னு சொல்லியிருக்காங்க, கூகுள்லேயே சொல்லியிருக்குது. அதனால பாருங்க, எதோடு கூட நம்ம நேரம் செலவு பண்ணுகிறோம். நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு நடத்துகிற காரியம் என்ன? நம்ம விளங்கி கொள்ள கத்துறோம். வாடாத கிரீடத்தை நமக்கு கொடுக்க போகுது. அதுக்கு என்ன செய்யலாம்? ஆண்டவரே, வாடாத கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளனா உள்ளம் புதிதாக்கப்படணும். புதிதாக்கப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும். ஒரு குயவன் வீட்டுக்கு அனுப்புனாராம். குயவன் வீட்டில் போய் பார்க்குறாங்க,
ஒரு 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 பானை உருவாக்கப்படும் போது உடைஞ்சு போச்சான். அந்த பாண்டத்தை அவன் என்ன செய்ய முடியாதுன்னா, அந்த குயவன் முன்பு இருந்த அவன் யோசித்து வைத்த அவன் சிந்தனைகள் இருந்த அந்த அந்த பானையை அந்த ஷேப்ல அந்த உருவத்தில் அவனால் திருப்பவும் வளைய முடியாது. ஏன்னா அவன் மறுபடியும் உடைக்கணும், குத்தணும். ஒரு பானை உருவாக்கும் போதே கெட்டு போச்சுன்னு வைங்களேன், மறுபடியும் அதை எடுத்து போட்டு மறுபடியும் பிசைஞ்சு எடுத்து மறுபடியும் உருவாக்கும் போது அது வேறே பாண்டமாய் உருவானதான். இன்னைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காம தேவ சமூகத்தில் காணப்பட்டா நம்ம வேற பாண்டமா மாறிடுவோம். வேறே பாண்டமா மாறக்கூடாது. நம்ம உள்ளம் புதிதாக்கப்பட நம்ம வேதத்தோட தேவ சமூகத்தில் பரிசுத்தவான்களோட ஐக்கியப்படப்பட நம்ம உள்ளம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பரிசுத்தப்பட்டுட்டே இருப்போம். முந்தின நாட்களில் இருந்த அந்த சுவாபத்தையெல்லாம் கட் பண்ணணும். முந்தின நாட்களில் இருந்த உறவைகளாம் கட் பண்ணணும். ஃபோன் தான் பிரச்சனை, ஃபோனை வெட்டணும். இல்லை ஃப்ரெண்ட்ஸுகள் தான் இது மாதிரி பழைய நண்பர்கள் தான் இதுக்கு உண்டான பாவத்தை தூண்டக்கூடிய காரியங்களை அதை வெட்டணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? கரைங்களை ஓய்வு சொல்லுங்க. மனம் புதிதாக்கப்பட தன்னை ஆண்டைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க சுத்திகரிக்கப்பட அவன் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? அல்லேலூயா. அவன் பாருங்க, அவாய்ட் டெம்டேஷன், அதான் சொல்லிட்டேன். அவாய்ட் டெம்டேஷன் வாசிங்க. எபேசியர் 4:27 வாசிங்க. எபேசியர் 4:27. அவாய்ட் டெம்டேஷன். எப்படி இந்த டெம்டேஷனை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுதான் முன்னாடியே சொல்லிட்டேன் நான். ஃபோன் பிரச்சனையாக இருக்கா, ஃபோனை நம்ம என்ன செய்யணும், துண்டித்து வைக்கணும். டிவியில் கேபிள் கொடுத்தா டிவி பார்த்துருவோமா, கேபிள் கொடுக்கக்கூடாது. கடைகளை போய் தராமன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. சுகர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வீட்டில் சுகர் இருந்தால் தானே சாப்பிடுவேன். சுகர் இல்லைன்னா சாப்பிட மாட்டோம்ல. சுகரை பர்ச்சேஸ் பண்ணாங்களா, சாப்பிட மாட்டோம்ல. கடைகளை போய் தராமன்னு சொல்லுங்கள். இல்லை சினிமா படம் பார்க்குறது பிரச்சனை. நம்ம ஸ்தோத்திரம், நமக்கு தெரியும், தீர்வு தெரியும், எதை செஞ்சால் எது நடக்குங்கிறது தெரியும். உணர்வுகள் நம்மை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. உணர்வுகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணி நடத்த கத்திர இந்த காலை வழியில் உதவி செய்வாங்க. எங்களை போய் தராமன்னு சொல்லுங்க. எபேசியர் 4:27 வாசி. பிசாசுக்கு இடம் கூடாமல், திருடுகிறான் என்று திராமல், ஒரே ஒரு விஷயம் தான், பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை நாடணும். வாடாத கிரீடத்தை பெறணும்னா பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை பண்ணணும். ஆண்டவர் அறிஞ்சு கொள்ளணும். ஒவ்வொரு நாள் ஜபத்தில் அறிந்து கொள்ளணும். வேத சத்தியங்களை எடுத்து வாசிக்கணும். அதில் நிரம்பணும். ஆண்டவரை நீர் என்ன வைத்திருக்கிறீன்னு கேட்கணும். தரிசனங்களை தெளிவாக பெற்றுக்கொள்ளணும். அவன் வெளிப்பாடுகளை ஆண்டவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளணும். சின்ன பையன் சாமுவேல் அவன் பெற்றுக்கொண்டான. இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதா? ஜெபம்னாவது அறியாது இருந்த பொழுது கர்த்தர் அவனோட கூட பேசினாரு. இன்னைக்கு நம்ம கூட பேச மாட்டாரா? பேசுவார். ஒரு சிலர் தான் சொல்கிறாங்க தரிசனம் இல்லை, தேவனை தரிசிக்க முடியாது, வார்த்தைகள் இல்லை சொல்கிறான். முடியும். யோவானுக்கு வெளிப்படுத்தினாரே, அநேக பரிசுத்தவான்களுக்கு தன்னை வெளிப்படுத்திருக்கிறாரே, உங்களுக்கும் அவர் வெளிப்படுத்துவார். கரைகளை உயர்த்தலாமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில் வளரணும், வசனங்களில் வளரணும், அவருடைய ஜபத்தில் வளரணும், அபிஷேகத்தின் நிறைவில் வளரணும், ஊழியம் செய்கிறதுல வளரணும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு புத்திரர்களாய் நானும் நீங்கள் மாற்றப்பட உள்ளான மனிதன் புதிதாக்கப்படணும். நம் வாடாத கிரீடத்தை பெறணும்னா இப்படிப்பட்ட காரியங்களை நம் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? கரைகளை உயர்த்தலாமன்னு சொல்லுங்க. ஜீவ கிரீடம் வெளிப்படுத்தல 2:10 வாசித்தீங்கன்னா, மரணம் பரியந்தம் எவன் உண்மையா இருக்கிறானோ அவனுக்கு தான் ஜீவ கிரீடம் கிடைக்கும். வாசிங்க. பாடுகளை குறித்து பயப்படாது. இந்த நாட்களில் கிறிஸ்துவை மறுதலிக்கிற கூடிய சம்பவங்கள் நிறைய வருது. கள்ள உபதேசங்கள் வருது, மாயமானதான உபதேசங்கள், பலவிதமான விசுவாசத்தை விட்டு பின்னடைய செய்கிறதான உபதேசங்கள் காணப்படும் பொழுது நம் இறுதி வரையிலும் நம்ம என்ன செய்யணும்னா, விசுவாசத்துல ஜெபம் பண்றதுல, பரிசுத்தாவுடைய அபிஷேகத்துல, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஆதி அப்போஸ்தலர் கொடுத்திருக்கிறதான அந்த அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிற நாம் அவன் விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடி, அந்த உபதேசத்துல அவன் விட்டு வழி விலகி போகாதபடி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் இருப்பது, நம்மை காத்துக்கொள்வது, நம்மை பற்றி கொண்டிருப்பது நம்முடைய கடமை. கரங்களை உயர்த்தலாம்னு சொல்லுவோம். அல்லேலூயா. மரண பரியந்தமும் அழைப்புல உண்மையா இருக்கிறவர்களை தான் அவன் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வாங்க. அழைத்த நாளில் அன்னைக்கெல்லாம் ஒரு சிலர் என்று சொல்லும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் அன்னைக்கு இந்த 2006 எப்படி இருந்தேன்னா பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணேன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ஆண்டவர் என்னோடு கூட அப்படி பேசுவாங்க. அவன் என்னிடத்து இருதயத்தில் பரிசுத்தாவினர் ஒரு வார்த்தையை வைப்பார், கேள்வியை வைப்பார். வாட் இஸ் யுவர் கரண்ட் சிச்சுவேஷன்? உடைய தற்காலிகமான
உன்னுடைய நிலைமை என்ன என்று சொல்லி பரிசுத்த ஆவியின் இருதயத்தில் சொல்லுவார். நானும் நிறைய முறையில் பாஸ்டர் சொல்லியிருக்கிறேன், நான் அப்படி ஜாப் பண்ண பாஸ்டர், இப்படி ஜாப் பண்ண பாஸ்டர். நம்ம எல்லாரும் சரிப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு இந்த காலை வேளையில உதவி செய்வாரா? நம்ம தோற்றுறோம். வருஷங்கள் அல்ல, மாதங்கள் அல்ல, கர்த்தரை அறிந்த நாள் முதற்கொண்டு அதில் அவருக்குள்ளாக வளர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? என்ன சூழ்நிலைமை வந்தாலும் இந்த மரண பரியந்தமும் கர்த்தருக்கு அவன் விசுவாசிகளை நாம் காணப்பட, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற அந்த எண்ணங்களில காணப்பட, நிலைமையில நாம் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். யாக்கோபு அவன் 1:12 நீங்க வாசித்தீங்கன்னா, அவன் சோதரம் சோதனை சகிக்கிற மனுஷன் வாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின போது கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவர்களுக்கு கொடுப்பான். கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. விசுவாசம் சோதிக்கப்படும். சில நேரங்கள் நம்ம ஆண்டவர் நிறைய விதத்துல சோதிப்பார். எதுலாம் நம்ம அன்பா இருக்கிறோமோ அதை எடுத்துருவார். எடுத்துட்டு நம்ம கண்ணோக்கி பார்ப்பார், இவன் என்ன செய்யறான்னு பார்ப்பார். இல்லையா? கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்களேன். சோதிக்கப்படுவோம். சோதிக்கப்பட்ட பின்புதான் கர்த்தர் நமக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்கு தருவார். கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்களேன். இல்லையா? இது சோதனை காலம் தான். நீங்க வாசி பாருங்க, ரெவலேஷன் 3:10 வாசி பாருங்க. பூமி எங்களும் சோதனை வந்திருக்கு. இன்னைக்கு கொள்ளை வியாதியாக வந்துருக்குது. அடுத்தது வெள்ளம் வரும். சில இடங்கள் பஞ்சம், தட்டுப்பாடு ஏற்படும். இதுல நம்ம மனம் திரும்பினா அது கட்டாயமா வரும். இதுல மனம் திரும்பிட்டு அது வராது. அதுக்கு பின்பதாக இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் நிறைய பண்ணுவார். ஒருவேளை நம்ம இதுல மனம் திரும்பல, சரியாகலைன்னா அந்த ஆபத்துகள் நேரிடும், பூமி எதிர்ச்சிகள் நேரிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய வருகைக்கு அடையாளமா இருக்குது. நீங்களும் நானும் இந்த அடையாளத்தை கண்டு தூங்குற நாம் விழித்திறந்து காலத்தை பிரயோஜனப்படுத்த நமக்கு கர்த்தர் உதவி செய்வார். கரங்களை உயர்த்தராம சொல்லுங்களேன். அல்லேலூயா. பேதுரு 1:7 வாசிங்களேன். பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அழைத்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாக கர்த்தர் நமக்கு இந்த காலையில் உதவி செய்வாரா? ஆமாம், ஸ்தோத்திரம். பாருங்க, நமக்கு என்னென்ன கிரீடங்களை குறித்து இந்த நாளில் நம்ம தியானம் பண்ணணும். மகிமையின் கிரீடம், வாடாத கிரீடம், ஜீவ கிரீடம். மகிமையின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள தூங்குற நாம் எழுந்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராம். ஸ்தோத்திரம். ஆமா, என்ன கிரீடத்தை பெறணும்? மகிமை கிரீடத்தை பெறணும்னா விழித்திருக்க கர்த்தர் நமக்கு காலங்களை பிரயோஜனப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராம். அடுத்த வார்த்தை, அடுத்த கிரீடம் என்ன கிரீடம்? வாடாத கிரீடம். வாடாத கிரீடத்தை பெறணும்னா என்ன செய்யணும்னு சொன்னேன்? மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? இல்லையா? ஆமா, இச்சை எடுக்கத்தோடு இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? ஜீவ கிரீடத்தை பெறணும்னா அழைப்பில் 10 வருஷங்களுக்கு முன்னாடி இல்லை, அவருடைய வருகை வரைக்கும் அந்த அழைப்புல உண்மையா இருக்க ஜாக்கிரதை உள்ளவர்களாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? உன் கண்கள் மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமான நல்ல ஆண்டவரே, சர்வவல்லமை நிறைந்த தெய்வமே, இந்த காலையில் சமூகத்தில் எங்கள் கடந்து வருவாயா? ஆண்டவரே, ஒரு 6 கிரீடங்களை குறித்து தியானித்திருக்கிறோம். இந்த கிரீடங்களை இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் நாங்கள் பற்றி கொண்டிருக்க தேவனாக்கத்தை எங்களுக்கு உதவி செய்யப்பா. எங்களுக்கு விரோதமாக கிரேசிக்கிற எல்லா பலவான கூட்டைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டப்பா, அந்த மகிமையின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள, வாடாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள இந்த ஆண்டவர்களை கிடுவதாக எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இந்த வாரம் முழுவதுமாக இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவைகளை சந்தியும், பொறுப்படுத்த நடத்துவோம். சோதனை காலங்களையா இப்படி வருகை முன்குறிக்கிறது. இதிலையும் கத்திரங்களை காத்துக்கொள்வேன் என்று ரெவலேஷன் 3:10 கத்தர் வெளிப்படுத்திருக்கிறது ஐயா. எங்களை காத்து நடத்தும், தேவைகளை சந்தியும், பொறுப்படுத்திக் கொள்ளும், சகாயம் செய்யும். இந்த நாட்களில் இருக்கிறது போல வரக்கூடிய நாட்களில் ஒரு சந்தோஷத்தை தந்து இந்த பிள்ளைகளுக்கு தேவையான உணவுடைய இருப்பிடம் ஆண்டவரே சுத்தம் அத்தியாவசிய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நடத்த உங்களை கருத்தில் கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை மேன்மை புகழெல்லாம் அவர்களுக்கு மாற்றோம். ஏசு புரிஞ்சுக்கிறோம். நல்லதுதா. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். அல்லேலூயா. உங்கள் எல்லாரையும் கர்த்தர் நாம ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. தொடர்ந்து சேர்ந்துருங்க. யூடியூப்பின் வாயிலாக நாம் தொடர்ந்து இந்த செய்திகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தில் காத்துருங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.